உலகமெங்கும் வாழும் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான் அன்பாக்சிங் பண்ண போறோம். என்ன ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓசோன்ல இருந்து வரக்கூடிய ஸ்மார்ட்டா இருக்கக்கூடிய டிஜிட்டல் ஃபர்னிச்சர் லாக் தாங்க பார்க்க போறோம். உங்க வீட்ல வார்ட்ரோப் அண்ட் கேபினெட் இருக்கு, சோ அது சேஃப் அண்ட் செக்யூரா ஸ்மார்ட்டா லாக் பண்ணி வைக்கணும், அன்லாக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் வந்து இதுதாங்க. சோ பாக்ஸ் ஓபன் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து டிஜிட்டல் ஃபர்னிச்சர் லாக் வார்ட்ரோப் அண்ட் கேபினெட்டுக்கு யூஸ் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு கம்ப்ளீட்டடா வந்து பாத்தீங்கன்னா நியூமெரிக்கல் பேடோட வருது, நம்பர்ஸ்ல வருது. ஈஸியா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதோடைய மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா OZFL202 RF அப்படின்ற மாதிரியான விஷயத்தோட வருது. ஆக்சுவலா இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா உங்க வீட்ல நீங்க வார்ட்ரோபோ இல்ல கேபினெட்டோ இல்ல திக்னஸ் கம்மியா இருக்கக்கூடிய ஒரு பிளேவுட்ல நீங்க லாக் சிஸ்டம் வைக்கணும், அதுவும் வந்து ஸ்மார்ட்டா டிஜிட்டலா இருக்கணும், ஷோரா இதை யூஸ் பண்ணலாம். அதை தாண்டி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் கார்டு அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. பெரும்பாலும் நீங்க ஐடி மாதிரியான கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க, அங்க ஒரு கார்டு மாதிரி ஐடி கார்டுல இன்சர்ட் பண்ணிருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஐடி கார்டு அங்க வச்சு ஒரு டோர் வந்து ஈஸியா ஓபன் ஆகும். அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் இதுவும். RFID பேஸ் பண்ணி தான் இருக்கும். சோ இது என்ன ஏது அப்படிங்கறத அன்பாக்சிங் பண்ணி டீடைலா பார்க்கலாம். நம்மளுக்கு ஒரு யூசர் மேனுவல் கொடுத்திருக்காங்க. இந்த யூசர் மேனுவலை யூஸ் பண்ணி நம்ம இதை ஈஸியா செட்டப் பண்ணிக்கலாம், ரீசெட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இதை இன்ஸ்டாலேஷனும் நம்மளால தாராளமா பண்ணிக்க முடியும். சோ அதுக்கான ஒரு யூசர் கைடா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க என்ன ப்ராடக்ட் வாங்கினாலுமே அதோட யூசர் மேனுவலை டீடைல்டா நீங்க அதை படிச்சு பார்த்தாலும் சரி இல்ல பார்த்தாலும் சரி ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ப்ராடக்ட்டை ஆக்சஸ் பண்றதுக்கு. அடுத்ததா இதுல என்னென்ன மாதிரியான கிட்ஸ், தட் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ டிஸ்பேட்சா அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு செக் ஷீட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து RFID கார்டு வந்து ஒன்னு கொடுத்திருக்காங்க. பேட்டரிஸ் வந்து 4 நம்பர் இருக்கு அண்ட் QC ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்திருக்காங்க. விஷுவல் இன்ஸ்பெக்ஷன், QR கோட் அண்ட் வந்து டேட் எல்லாமே வந்து நம்மளுக்கு ரொம்ப டீடைல்டா கொடுத்திருக்காங்க. சோ இதை யூஸ் பண்ணி நீங்க வந்து என்னென்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். அடுத்தபடியா ஒரு சின்ன டேட்டா கேபிள் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்க்ரூஸ் இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கு அண்ட் டோரை லாக் பண்றதுக்கான அந்த ஒரு ப்ராடக்ட்டையும் நம்மளுக்கு இதுல கொடுத்திருக்காங்க. சோ இதை யூஸ் பண்ணி இதை நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு தாராளமா பயன்படுத்திக்கலாம். நான் முன்கூட்டியே உங்களுக்கு சொன்ன மாதிரியான RFID கார்டு கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய அந்த வார்ட்ரோப் அண்ட் கேபினெட் டோர் லாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அன்லாக் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. அண்ட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி போடக்கூடிய கம்பார்ட்மெண்ட், இந்த இடத்துல பேட்டரிஸ் வந்து நீங்க போடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு 4 AAA பேட்டரிஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த பேட்டரிஸை யூஸ் பண்ணி தாராளமா நீங்க வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பார்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அது மாதிரி கொடுத்திருப்பாங்க. இது ஒரு யூனிட். நம்மளுடைய மெயின் யூனிட்ல இருந்து நம்ம இதுல வயர் கனெக்ஷன் கொடுக்க வேண்டியது. ஸோ இதையும் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க, எடுத்து வச்சிடலாம். அடுத்தபடியா 4 பேட்டரிஸ் வந்து நம்மளுக்கு இது கூடவே வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. எவ்ரிடே பேட்டரியை நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இந்த 4 பேட்டரிஸை நம்ம யூஸ் பண்ணி இதை தாராளமா வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்தபடியா நம்மளுடைய RFID டோர் லாக் பார்க்க போறோம். இதுதான் நம்மளுக்கான மெயின் யூனிட், ஸ்மார்ட் டிஜிட்டல் லாக். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம RFID கார்டை வச்சு கான்டாக்ட் பண்ணி நம்ம வந்து டோர் அன்லாக் பண்றதுக்கும் லாக் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க இருந்து ரியர் சைடுல ஒரு வயர்ஸ் மாதிரி வருது இல்லையா, இதை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக் யூனிட்ல நம்ம இன்சர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்பவே பெர்ஃபெக்ட்டான ப்ராடக்ட்டா நம்மளுக்கு இது வந்திருக்குங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஓசோன்ல இருந்து செம சூப்பரான டோர் லாக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா பெஸ்டான பிரைஸ்ல பெஸ்டான ப்ராடக்ட்டா கண்டிப்பா இவங்க தான் ப்ரொவைட் பண்றாங்க. சோ அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஃபர்னிச்சர் லாக்கை வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்னா ஷூரா வந்து ப்ரொஃபஷனல் அப்படின்ற ஒரு பர்சன் கண்டிப்பா தேவை. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதை இன்ஸ்டாலேஷன் பண்ணா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சோ நம்மளா ட்ரை பண்றது அந்த அளவுக்கு பெஸ்டான அட்வைசபிள் கிடையாது. சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒரு பர்சனை வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான பர்சன் வந்து ஓசோன்லயே நீங்க ப்ராடக்ட் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே வந்து பாத்தீங்கன்னா பர்சன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன அமௌண்ட்டோ நீங்க பே பண்ணிக்கலாம். மேபி நீங்க வாங்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு அந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ப்ரொவைட் பண்ணாங்கன்னா இன்னுமே உங்களுக்கு பெஸ்டான ஒரு விஷயமா இருக்கும். ஈஸியா நீங்க வந்து இதை இன்ஸ்டாலேஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன் டைப் ஆஃப் டோர் லாக். இந்த இடத்துல வந்து நம்மளுடைய RFID கார்டை வந்து கான்டாக்ட் பண்ணி நம்ம தாராளமா ஆக்சஸிபிலிட்டி பண்ணிக்கலாம். சோ நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய பேக்கேஜ்ல மொத்தமே இவ்வளவு தான் கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஈஸியா சிம்பிளா இதை வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். சோ அதை எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றாங்க அப்படிங்கறத டீடைல்டான ஒரு வீடியோவை இப்ப நீங்க பார்க்க போறீங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சார்ஜ் டு பெஸ்ட் யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டன் நியூ ஆப்ஷன் ஆல் அப்படிங்கிறது வரும். இதெல்லாம் சேர்த்து பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபர்தரா நம்ம என்ன மாதிரியான வீடியோஸ் அப்டேட் பண்ணாலும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபை ஆயிடும். சேனலுக்கான அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்கு. ஸோ அதையும் நீங்க ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், வேணும் அப்படின்னா ஓப்பன் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஓசோன்ல இருந்து வரக்கூடிய கேபினெட் அண்ட் வார்ட்ரோப் ஃபர்னிச்சர் ஸ்மார்ட் டிஜிட்டல் லாக் வந்து நீங்க வாங்கணும் இல்ல இந்த ப்ராடக்ட்டை பத்தி இன்னும் அதிகமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ப்ராடக்ட்கான லிங்க் இந்த வெப்சைட்கான லிங்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்றேன். போங்க செக் பண்ணுங்க. கண்டிப்பா இது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்றதுக்கு இல்லனா இதை பத்தி இன்னும் அதிகமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு. சோ இந்த ப்ராடக்ட்டை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே நீங்க தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சாய்ஸ் டு பிஸ் யூடியூப் சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் பட்டனை இமிடியேட்டா கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டன் நியூ ஆப்ஷன் ஆல் அப்படிங்கிறது இருக்கும். இதெல்லாம் சேர்த்து பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபர்தரா நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ்லாம் மிஸ் பண்ணாம நீங்க தெரிஞ்சுக்கலாம். சேனலுக்கான ஆஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு. அதுக்கான லிங்க்ஸும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் ப்ரொவைட் பண்றேன். செக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேயும் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம நீங்க தெரிஞ்சுக்கலாம். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம்.